ஹாய், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லோரும் சின்ன வயசில் ரோட்டுக்கல்ல முட்டை கேக்குன்னு ஒன்று சாப்பிட்ருப்போம். அது எல்லாமே நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு அது எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே மெஷரிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்கு, பவுடர் சுகர், ஆயில் எல்லாமே கைட்ட ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குலோப் ஜாமுனுக்கு வீட்டில் மாவு ரெடி பண்ணும்போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிணைய மாட்டோம். சும்மா லைட்டாக மிக்ஸ் தான் பண்ணுவோம், ஜென்டிலாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாவையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 5 ரூபா காயின் நிறையா இந்த இதில் இருக்கிற மாதிரி கும்மலாக சோடா உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்தளவு 1/2 kg மாவுக்கு கரெக்டாக இருக்கும். என்னடா இது காயினில் மெஷர் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. நான் கேட்டது ஏஜ்டு பீப்புள்கிட்ட தான் கேட்டேன். அந்த காலத்தில் என்கிட்டலாம் மெஷரிங் ஸ்பூன் கிடையாது. ஸோ நாங்கள் காயினில் தான் மெஷர் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் இதே மாதிரி மெஷர் பண்ணும்போது எக்ஸாக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் பால் வேணுமோ பால் போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணால் தான் முட்டை கேக் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விட்டதுக்கப்புறம் அது எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டான ஒரு முட்டை கேக் வீட்டிலே ரெடி ஆகிடும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.